இயேசுவின் பாடுகளின் பாதைகளில் 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். இயேசுவை ஆராதித்து வணங்கி மக்கள் நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். தன் மகன் தன் முன்னே உயிர் விடுவதை பார்க்கிற வாக்கியம் உலகத்தில் எந்த தாய்க்கும் வரவே கூடாது. இதைவிட மிக கொடூரமான துயரம் எந்த தாயும் அனுபவிக்கவும் முடியாது. என் கண் முன்னே என் மகனின் கண்கள் இருளுவதை நான் பார்த்தேன். பாலூட்டி சீராட்டி வளர்த்த என் மகனை பெற்றெடுக்கிற பொழுது கருவில் சுமந்த நான் இப்பொழுதோ சிலுவை சுமந்து கொண்டிருப்பதை நான் என் கண்ணார காண்கிறேன். என் மகனினுடைய இறப்பை காண்கிற வாக்கியத்தை பெற்ற தாயானான். கடவுளுடைய மகனை பெற்றெடுத்த தாயானான். அவன் உருகுலைந்து நிற்கும் பொழுது ஓடி சென்று உதவ முடியாத தாயானான். அவன் இறக்கிற பொழுது இதோ அவன் இறக்கிறான் என்று சொல்லி ஒன்றும் செய்ய முடியாமல் நிர்கதியாக நிற்கக்கூடிய தாயானான். என்னால் என்ன செய்ய முடியும்? நான் சாதாரண பெண்மணி. கடவுளுடைய திட்டமோ வேறு. நான் கலங்கி நின்ற நேரத்தில் என் மகன் இறந்து விட்டான் என்று துயரத்தில் நான் துடிதுடித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கபிரியேல் தூதர் சொன்ன கம்பீர வார்த்தைகள் என் இதயத்தை துளைத்தன. மரியா, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று. இது கடவுளுடைய திருவுளம் என்று. இக்குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும் என்று. உன் உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவும் என்று. இன்று ஓடிற்று. என் மகன் இறந்தான். என் மகன் இறந்து விட்டானே, இனிமேல் எனக்கு யார் இருக்கிறார்? நான் நிர்கதியாகி விட்டேனே என்று சொல்லி நான் கலங்கி நின்றாலும் கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி விட்டான். இவ்வுலகத்தினுடைய பாவக்கரைகளை கழுவி விட்டான் என்று சொல்லி நான் பெருமிதம் கொள்கிறேன். என் பெயர் அன்னை மரியா, கடவுளின் தாய். ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, உம்முடைய அளவிற்கு அதிகமான அன்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மிகப்பெரிய தியாகம் இந்த உலகத்திலே இருக்கவே முடியாது என்று சொல்லி நீர் சொல்லிவிட்டு மட்டும் செல்லவில்லை, மாறாக செய்து காட்டினேன். உன் நண்பர்களுக்காக உன் உயிரையே கொடுத்தேன். உங்களை நான் இனிமேல் பணியாளர்கள் என்று சொல்ல மாட்டேன். உங்களை நான் இனிமேல் அடிமைகள் என்று சொல்ல மாட்டேன். உங்களை நான் என் நண்பர்கள் என்றேன். நாங்கள் உம்முடைய நண்பர்களாக இருக்க எங்களுக்கு தகுதி இருக்கிறதா? தராதாரம் இருக்கிறதா? ஆனால் இயேசுவே, எங்களை நீர் நண்பர்களாக ஏற்றுக்கொண்டீர். நண்பர்களுக்காக உயிரை கொடுக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்காக நீர் உயிரை கொடுத்தீர். உன்னுடைய அன்பிற்கு நாங்கள் கடுகளவேனும் ஏற்றவர்களா? தகுதியுள்ளவர்களா? இல்லையெனில் தகுதியுள்ளவர்களாக மாற்றுவதற்கு எங்களுக்கு வரம் தாரும் சுவாமி. ஆமாம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். உடலை எடுக்கிற வரைக்கும் எல்லோரும் சுற்றி நின்று அழுவார்கள். அடக்கம் முடிந்த உடனேயே ஒருவர் பின் ஒருவராக கலைந்து செல்வார்கள். நீங்கள் மட்டும் தனியாக வீட்டில் அவர்களுடைய நினைவு. அதே போல நானும் என் மகன் இறந்த பொழுது அவன் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த தருணத்தை பார்த்து மனம் நொந்து கொண்டிருந்த பொழுது இருவர் அவனுடைய உடலை இறக்கி என் மடியில் கிடத்தினார்கள். என் மகனை குழந்தையாக பெற்றெடுத்த பொழுது என் மடியில் அவனுக்கு பாலூட்டவும் சீராட்டவும் உறங்க வைக்கவும் தாலாட்டு பாடவும் என் மடியில் கிடத்தினேன். இன்றோ குற்றுயிரும் குலையுயிருமாக சதையும் இரத்தமும் நரம்பும் எலும்பும் ஒடிந்து இதோ அதே போல என் மடியில் கிடத்தினார்கள். 33 ஆண்டுகளுக்கு முன்பாக நிகழ்ந்த அதே நிகழ்வை நான் எண்ணி பார்த்தேன். கடவுள் என் மடியில் இப்படித்தான் என் மகனை கொடுத்தார். இப்பொழுது கடவுளுக்கு என் மகனை இப்படியே சமர்ப்பிக்கிறேன். இயேசு என் மகன். இப்பொழுதோ இறந்த உடல். உலகத்தில் எந்த தாய்மார்களுக்கும் தகப்பனுக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைத்தது. என் மகனின் உடலை சுமப்பதற்கு. என் பெயர்தான் அன்னை மரியா. என்னையோ எல்லோரும் சொல்வார்கள், பெண்களுள் நீ பேறு பெற்றவர் என்று. இங்கே சூழ நிற்கிறவர்களில் எத்தனை பேர் பேறு பெற்றவர்கள்? ஜெபிப்போம்.
அன்பு இயேசுவே, உம்முடைய பாடுகள் முடிந்து விட்டது. இருந்தாலும் எப்பொழுதெல்லாம் உமக்கு பதிலாக நான் பாவத்தையும் தேவையற்ற காரியங்களையும் தேர்ந்து கொள்கிறேனோ, உம்முடைய பாடுகள் அப்பொழுதெல்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். நானும் ஒரு நல்ல மனிதையாக உம்மை போல அன்னை மரியாவுக்கு கீழ்ப்படிந்து, என்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து, எனக்கு வழிகாட்டுகிற முதியவர்களுக்கும் திரு அவை தலைவர்களுக்கும் கீழ்ப்படிந்து, தெய்வ பக்தியோடும் தெய்வ ஞானத்தோடும் ஒவ்வொரு நாளும் உமக்கு அடிபணிந்து வாழக்கூடிய வரத்தை எனக்கு தாரும் சுவாமி. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். சமாதானத்தை